தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக தொடர்ந்து 2வது நாளாக தமிழகத்துல சென்னையில மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் முகாமிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்ட நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவும், ஓரளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில இன்னும் மற்ற விடுபட்ட சில கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தாலும் எண்ணிக்கை என்பது வெளியிடப்படவில்லை. அதே சமயத்துல தான் தற்போது கிண்டி நட்சத்திர விடுதியில பியூஷ் கோயலுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறனும் ஒரு தொகுதி கேட்டு அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவும், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவதற்கான பேச்சுவார்த்தை தற்போது பியூஷ் கோயல் முன்னிலையில நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல இந்த மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி உள்ளிட்ட சில தொகுதிகளை இவர் கேட்பதாகவும், ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் அருகே திண்டுக்கல் மாவட்டத்துல தொகுதிகள் ஒதுக்கீடு தொடர்பாக பாஜக தரப்புல தெரிவிப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தற்போது பியூஷ் கோயல் முன்னிலையில நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அஞ்சலி.